அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். அதாவது மரண விதியை கணிப்பது எப்படி அப்படின்ற இதில் சில பேர் கேட்குறீங்க, அந்த மரணத்துக்கு உண்டான அமைப்புகளை பற்றி போடுங்களேன் அப்படின்னு. இதில் நான் ஏற்கனவே 2-3 வீடியோ போட்டிருக்கிறேன். இதில் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்க அப்படின்னா, அனுபவத்தில் பார்த்ததில் மரணத்துக்கு உண்டான அமைப்புகள் 2 7ஆம் இடம் மாரகஸ்தானம், 6ஆம் இடம் பகைஸ்தானம், 4ஆம் இடம் கால்நடையினால் வரக்கூடிய இறப்பு, இதெல்லாம் படிச்சிருந்தாலும் ஆனால் என்னுடைய அனுபவத்தில் பார்த்ததில் அற்பாயுள் ஜாதகத்தை கணிக்கிறதுல அந்த ஜாதகம் அத்தனையுமே தப்பாக தான் இருக்குது. அதாவது இதுவரையிலும் நான் பார்த்து ரொம்ப இல்லை, அற்பாயுள் ஜாதகம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஜாதகம்தான். அதாவது என்னுடைய அனுபவத்தில் பார்த்து, அதாவது நம்ம ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருக்கணும்ல, அப்படின்னா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். அதாவது இறப்பு நம்ம கண்ணால் அவங்க இறந்தது நமக்கு தெரிஞ்சால் தானே சொல்ல முடியும். அப்படி பார்த்தா ஒரு 7 ஜாதகம், அதில் ஒரு 4 ஜாதகம் என்கிட்ட வந்த சாதகம், மீதி 3 சாதகம் நான் வாங்கி பார்த்த சாதகம். அந்த சாதகர் இறந்ததுக்கு பிறகு நான் வாங்கி பார்த்த சாதகம், எதனால் இறப்பு வந்தது. அதே மாதிரி 4 சாதகம் நம்மக்கிட்ட வந்த சாதகம். அந்த சாதகம் அத்தனையுமே ஜாதகம் லக்கணம் தவறுதலாக இருந்தது. அதில் என்ன காரணம் லக்கணம் தப்பாக இருக்குது, எதனால் அற்பாயுள் ஜாதகக்காரங்க மட்டும் ஜாதகம் தப்பாகவே, அதாவது அவங்களுடைய ஜாதகம் தப்பாக கணிக்கப்பட்டு எழுதியிருக்குதா, இல்லை ஜோதிடருடைய கண்ணை மறைக்கிறதுக்காண்டி அது தப்பாக வருதா அப்படிங்கிறதே இன்னும் எனக்கு விளங்கலைங்க. உண்மையை சொல்லப்போனால் அதுதான். நானும் கிட்டத்தட்ட ஒரு நெருங்கிய என்னுடைய நண்பனுடைய ஜாதகமே நான் பார்த்துருக்குறேன். ஆனால் பலன் சொல்லும்போது கூட நீ சொல்கிறதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு அடிக்கடி சொல்லுவான். இப்போ என் ஃப்ரெண்டு இல்லை, இறந்துட்டான். ஆனால் அவன் இறந்ததுக்கப்புறம் கூட அவன் ஜாதகத்தை நான் எடுத்து பார்க்குறேன். ஜாதகம் நல்லா தான் இருக்குதா, தீர்க்காயுள் ஜாதகம்தான். ஆனால் லக்கணத்தை மாற்றி வச்சு பார்த்தா அற்பாயுள் ஜாதகமாக இருக்குது. இல்லை, அப்படி நம்ம தேவைக்காண்டி லக்கணத்தை மாற்றி வைக்க முடியாதுல்ல. ஆனால் அவன் இறந்துட்டான். நான் சொல்கிறது போல் என்கிட்ட வந்த ஒரு சில ஜாதகங்கள் இந்த மாதிரி ரீசெண்டாக ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஜாதகம் கேன்சர் பேஷண்ட்னு சொல்லிட்டு வந்தாங்க. ரொம்ப முடியலை அப்படின்னு சொல்லத்தான் செஞ்சாங்க. ஆனால் ஜாதகம் நல்லா சூப்பராக இருந்தது. ஜாதகத்தில் அற்பாயெல்லாம் இல்லை. இதில் ஒரு வேடிக்கை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வீட்லேயே அவங்க தாத்தா ஜோசியர், அவங்க தாத்தா நேரில் என்கிட்ட பேசினாப்புல. ஆயுள் ஸ்தானம் நல்லாயிருக்கு, லக்கணாதிபதி நல்லா இருக்கா, நல்லா தசை ஓடுது, எப்படி இந்த ஜாதகருக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. நானும் பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. ஜாதகம் சரியா அப்படின்னு கேட்டேன். ஜாதகம் சரிதான், அவங்க எழுதியிருக்காங்கல்ல அப்படின்னு தான் சொன்னாங்க தவிர, ஆனால் அந்த ஜாதகர் இப்போ இல்லை, இறந்து ஒரு 10 நாள் தான் ஆச்சு. இல்லை, இது என்ன காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா, அற்பாயுள் ஜாதகத்தை கணிக்கிறதுல ஜோசியர் கண்ணை மறைக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறதுனால லக்கணம் மாறி எழுதப்பட்டிருக்கா, அல்லது எதனாலன்னு தெரியலைங்க. இது வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் பார்த்ததில் அற்பாயுள் ஜாதகம் நான் வெளிப்படையாக அவ்வளோதான், இதுக்கடுத்து ஆயுள் நீடிக்காது அப்படின்னு நான் ஒரு ஜாதகத்துக்கு கூட இது வரைக்கும் நான் சொன்னது இல்லை. ஏன்னா அது ஜாதகத்தில் அப்படி வந்தால் தானேங்க சொல்ல முடியும். இல்லை, அந்த பலன் இல்லாமல் எப்படி சொல்ல முடியும். ஆனால் என்கிட்ட மரணித்து போன ஜாதகமும் இருக்குதுன்னு தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஜாதகம் வாங்கியும் பார்த்துருக்கேன். ஆனால் லக்கணத்தை மாற்றி வச்சு பார்த்து அதில் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன், முன்னாடி போட்ட 1.5 வருஷம் முன்னாடியே. அப்போ லக்கணத்தை மாற்றி வச்சு பார்க்கணும்னா கரெக்டாக இருக்குது, பலன் அக்யூரேட்டாக இருக்குது. அது எதனால் லக்கணம் மாறுது அப்படிங்கிறதே ஒரு ஆராய்ச்சியில் தான் நான் இருக்கிறேன். மரண ஜாதகங்கள் மட்டும், அற்பாயுள் ஜாதகங்கள் மட்டும் அப்படி தான் இருக்குது. சரி, மரண விதியை கணிக்கிறது எப்படி, அதை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. அதாவது முதல்ல மரணம் 60 வயசுக்கு மேலே வருது, ஆண்டு அனுபவிச்சாச்சு, வாழ்ந்து முடிச்சாச்சு அப்படின்னா அதை விட்டுருங்க. அதெல்லாம் குறிப்பிட்ட வயதுக்கு மேலே ஔவையார் சொன்ன மாதிரி 8 64 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய உடம்பு பால் தான், அது பூமிக்கு பாரம் தான். சரிங்களா?
அதனால் அந்த மேட்ருக்கு நம்ம போக வேண்டாம். மத்தியம வயதில் அற்ப ஆயுளில் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் வந்து பொதுவாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ரத்தின சுருக்கமாக கொஞ்சம் விளக்குறேன். லக்கணாதிபதி 8ஆம் வீட்டு அதிபதி, ஆயில்னு எடுத்துக்கிட்டாலே 1 8ஆம் வீட்டு அதிபதியை நீங்கள் எடுத்துடணும். லக்கணாதிபதி 8ஆம் வீட்டு அதிபதி, 1 8ஆம் வீட்டு அதிபதிகள் பலமாக இருக்காங்களா பலவீனமாக இருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். நான் மறுபடியும் சொல்லுதேன், பலம் பலவீனத்துக்கு ஏகப்பட்ட விளக்கம் கொடுத்துருக்குறேன். பகை நீசம் பெறுவது மட்டும் பலவீனம் அல்ல, கிரகம் வக்கரம் பெறுவது கூட நான் பலவீனம்தான் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆமாம், சரிங்களா? அதனால் 1 8ஆம் வீட்டு அதிபதியினுடைய நிலைமையை பாருங்கள், அடுத்து 3 10ஆம் வீட்டு அதிபதியினுடைய நிலைமையை பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 8, அடுத்து 3 10. இந்த ஆதிபத்தியங்கள் நல்லா இருந்து அதிபதிகளையும் பார்க்கணும். அதுக்கு அடுத்து இந்த வீட்டு அதிபதிகள் பலவீனமாக இருந்து மோசமான திசை நடக்கான்னு பாருங்கள். ஏதாவது ஒரு வகையில் அதாவது இந்த 1 8ஆம் வீட்டு அதிபதிகள் பலவீனமாக இருந்தாச்சு அப்படின்னாலே, பலவீனமாக நீங்கள் நான் எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு நம்ம கண்ணை மறைக்கிறதுக்கு அதான் சொல்கிறேன், மாதிரி தெளிவாக சொல்ல வரேன். ஆயிலை பற்றி கணிக்கிறது மட்டும் ரொம்ப கிரிட்டிக்கலாக கணிக்கணும். ஆனால் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நல்லா இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு மெனக்கெட்டு ஆயில் எடுத்து பார்க்க மாட்டோம். அதாவது இவர் இப்போ இந்த வயசில் செத்துருவாரா, அடுத்த வருஷம் செத்துருவாரா அப்படின்னு எந்த ஜோசியக்காரங்களும் பார்க்க மாட்டாங்க, சரிதானே? அப்போது சராசரியாக நார்மலாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ, குடும்ப வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ நம்ம ஆயிலை மெனக்கிறது இல்லை. அப்படியே ஆயிலை பார்க்க போனால் 1 8ஆம் வீட்டு அதிபதி நடக்கிற தசை இதை பார்க்கும்போதே நடக்கக்கூடிய பலன்கள் தெரிஞ்சிடும். அதை மீறி இறப்பு நிகழுது அப்படின்னா, ஒரு தோராயமாக சொல்லப்போனால் 1 8ஆம் வீட்டு அதிபதிகளை நம்ம பார்க்கணும். சரி, லக்கணாதிபதி ஒரு ரிஷப லக்கண ஜாதகம், என்னுடைய வீடியோ பதிவில் முன்னாடி போட்ட ஜாதகம் எனக்கு இப்போ நினைவில் வருது, அதை சொல்கிறேன். அது எதுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு புரியும். ரிஷப லக்கணத்துக்கு லக்கணாதிபதி சுக்கிரன் 6ல் இருக்கிறாரு. அதாவது 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் நீங்கள் பலம் நினைக்கிங்களா பலவீனம் நினைக்கிங்களா? அதுக்கு தான் நான் சொன்னேன், பலம் பலவீனம் பகை நீசம் பெற்றால் மட்டும்தான் நினைக்காதீங்க, வக்கரம் பெற்றாலும் பலவீனம் தான். வேறு ஒரு சில பலவீனங்களும் கிடக்குது. அதாவது அளவுக்கு மீறினா அமிர்தமும் நெஞ்சு அப்படின்ற ஒரு விதி அங்கே இந்த இடத்துல பொருந்தும். ரிஷப லக்கணத்துக்கு சுக்கிரன் 6ல் போகிறாரு, குத்தமில்லையா கேட்டீங்கன்னா குற்றம் சொல்லுவேன். துலாம் லக்கணத்துக்கு சுக்கிரன் 8ல் போகிறாரு, குத்தமில்லையா கேட்டிங்கன்னா குத்தம்னு சொல்லுவேன். ஆனால் ரிஷப லக்கணத்துக்கு சுக்கிரன் 6ல் போகிறது மரணத்தை துணிஞ்சு ஏற்பாங்க, அதாவது சூசைட் பண்ணுறது. லக்கணாதிபதி 6ல் போனால் அதை தான் நான் இப்போ ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி கூட இந்த விபரீத ஒரு ஜாதகத்தை கூட போட்டிருந்தேன் பார்த்தீங்களா. 6ஆம் வீட்டு அதிபதி முதல்ல அவருடைய அந்த கிரகம் என்ன செய்யும் கேட்டிங்கன்னா விபரீதங்க. எதையுமே அந்த அசட்டுத்தனம் ரொம்ப ஒரு அலட்சிய போக்கள் துணிஞ்சு ஏற்கக்கூடியது. 3ஆம் இடம் துணிச்சலாக இருந்தாலும் அந்த அசால்ட்டிய துணிச்சலுக்கு 6ஆம் இடங்க. அதான் சூசைட் பண்ணி இறக்கணும் அப்படிங்கிறது 6ஆம் வீட்டு அதிபதி வலிமையாக இருக்கிறவங்க தான் சூசைட் பண்ணி இறக்க முடியும். லக்கணாதிபதியே 6ல் போய் வளர்த்துட்டார். அங்கே எப்படி ரிஷப லக்கணத்துக்கு லக்கணாதிபதி 6ல் போகிறாருன்னு வச்சுக்கோங்க, லக்கணாதிபதி வளர்த்துட்டாருன்னு நீங்கள் பலன் எடுத்தீங்க அப்படின்னா அங்கே 8ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருக்கணும். 8ஆம் வீட்டு அதிபதி யார்? குரு அங்கே பலவீனமாக இருக்காருன்னு வைங்க, அங்கே லக்கணாதிபதி 6ஆம் வீட்டில் ஆட்சி வச்சுருந்து பிரயோஜனம் கிடையாது, அவங்க சூசைட் பண்ணதுக்கு துணிஞ்சிடுவாங்க. அதாவது லக்கணாதிபதி 6ல் வளர்த்திருக்கிறார் என்ற நிலைங்கிறது சரிதான். ஆனால் அங்கே 8ஆம் வீட்டு அதிபதி குரு பலவீனமாக இருக்காருன்னு வைங்க ரிஷப லக்கண ஜாதகத்தில், அவங்க என்ன உயிர் அப்படிங்கிற ஒரு அசால்ட்டிய துணிச்சாக தான் சொன்னேன். உயிர் என்ன உயிர் மோடாக போகுது அப்படின்னு ஒரு மோசமான தசாபதி நடக்க அப்படின்னா சடார்னு சூசைட் பண்ணிடுவாங்க. அதனால் இதுவும் ஒரு வகையில் பலவீனம் தான். அதான் சொல்லுமா, ஜாதகத்தில் ஒரு விதியை இப்படித்தான் ஒரு பலன் கேட்குறீங்க, இந்த பலனுக்கு இப்படித்தான் அப்படிங்கிறது பொதுவாக சொல்லிட முடியாதுங்க. நான் ஓரளவுக்கு உங்களுக்கு விளக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன், தெரிஞ்சதை சொல்கிறேன். அதாவது நிறையா கேள்வி நீங்கள் கேட்கலாம், நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல தான் செய்கிறேன். இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான இதுக்கு ஒரு வரியில் பலன் கிடச்சிரும்னு நீங்கள் நினைக்காதீங்க, அப்படி இல்லை. சரி, இன்னொரு விதியை சொல்கிற பாருங்க, அதுவும் நான் அனுபவத்தில் பார்த்தது தான்.
சாதகத்தில் அந்த 8ஆம் அதிபதி நல்லா இருக்கிறாரு. நடக்கிற தசை ஓரளவுக்கு பரவாயில்லாத தசை நடக்குது. ஆன்மா அப்படிங்கிறது வந்து சூரியன் நல்லா இருக்கிறாரு. எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ராசி சந்தியில் போய் ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு. அதாவது ஒரு குழந்தை பிறந்திருக்கு வைங்களா, குழந்தை அவங்க இப்போ பெரியவங்களா ஆகிட்டாங்கன்னா ராசி சந்தியில் ரிஷப லக்கணமா மீன லக்கணமா அப்படின்ற மாதிரி ராசி எட்ஜ் பாயிண்ட் அந்த சந்தியில் போய் ஒரு குழந்தை பிறந்துருச்சு. அதுவும் குத்தந்தாங்க. என்ன காரணம் தெரியுமா? ராசி சந்தியில் போய் ஒரு குழந்தை பிறக்கிறது வந்து அதுக்கு வந்து இந்த ஆதிபத்திய இந்த லக்கண ரீதியாக பலன் நடக்குமா அல்லது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த லக்கண ரீதியாக பலன் நடக்குமா அப்படிங்கிறது நீங்கள் அனுபவத்தில் தான் பார்க்க முடியும். ஆமாம், அது அனுபவம் தான். அந்த ஜாதத்துக்கு பலன் சொல்கிறதுலாம் ரிஸ்க்கு தான். அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று சொல்லுவோம், அது ஒன்று நடக்கும். ஆமாம், அப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, அடிப்படை அஸ்ட்ராலஜி எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது. அடிப்படை அஸ்ட்ராலஜி தெரிஞ்சிச்சுன்னு வைங்க, உங்களுக்கு வந்து உங்களுக்கே தெரிஞ்சிடும், இல்லையே நமக்கு இந்த விதி தானே நடக்குது, ஆனால் இவர் பலன் தப்பாக சொல்கிறாரா அப்படின்னு அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட முடியும். என்கிட்ட ஆன்லைனில் ஏகப்பட்ட கிளைண்ட் ஜாதகம் பார்க்க வர்றாங்க. இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் அவருடைய ஜாதகத்தை அனுப்பிட்டார். பலன் பார்க்குறேன், பலன் சாஃப்ட்வேர் என்னுடைய சாஃப்ட்வேரில் வேறு அடித்து பார்க்குறேன், பஞ்சாங்கத்தை எடுத்து பார்க்குறேன், தப்பாக தான் இருக்குது. ஆனால் அவர் இதுதான் சரிங்கிறாரு. நான் அதுக்கு என்ன செய்ய? நான் அவர்கிட்ட விளக்கம் கொடுக்குறேன், பாருங்கங்க அப்படின்னு ஜாதகத்தை அனுப்பவும் செய்கிறேன். சார் நீங்கள் இந்த பாருங்கள் சார், நான் இந்த ஆப்பில் எடுத்திருக்கேன் அப்படின்னு அவரோட ஆப்பில் அவர் வந்து ஒரு ஆப்லேருந்து எடுத்து போட்டு எனக்கு அவர் எடுத்த ஜாதகம் சரிதான்னு எனக்கு அனுப்புதார். நான் அப்புறம் அதுக்கப்புறம் அவர்கிட்ட என்ன சொல்கிறது, எப்படி விளக்குறது அப்படின்னு தெரியல. சரி, ஓகே அப்படின்னு நம்ம இது பண்ணி போகிறதான் சரி. அவருக்கு ஒன்று புரியணும், சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாரு. இதுதான் சார் சரி, இந்த ஆப்பில் பாருங்கள் சார் அப்படின்னு அவர் 2-3 ஆப் எடுத்து போடுதார். நம்ம பஞ்சாங்கத்தையும் பார்த்தாச்சு, நம்மளுடைய அந்த சாஃப்ட்வேர் சிஸ்டத்தையும் பார்த்தாச்சு. ஜாதகம் ராகு இதுகள் வந்து மாறி தான் இருக்கிறாங்க, புதன் மாறி தான் இருக்கிறாரு. அவர் இல்லை இதுதான் சரின்னு சொல்லும்போது அவர்கிட்ட நம்ம வாதம் பண்ண முடியாதுல்லங்க. இது வாதம் பண்ணக்கூடிய ஃபீல்டு இல்லைங்க. என்ன அனுபவத்தில் தானே தெரிஞ்சுக்க முடியும். அது மாதிரி ஒரு பெண்ணுக்கு மோசமான தசை வருது, அதாவது ஆனால் கணவருக்கு வந்து நல்ல டைம் ஓடிட்டுருக்குன்னு வைங்க. கணவர் ஜாதகத்தில் மிஸ்டேக் கட்டாயம் இருக்கா நீங்கள் செக் பண்ணிடணும். ஆமாம், ஒரு பெண்ணுக்கு 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டு 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு வைங்க. 7, 9 பாதிக்கப்பட்டிருக்கனாலே கணவருடைய ஜாதகத்தில் ஆயுள் பலம் நல்லா இருக்கா நீங்கள் துணிஞ்சு பார்க்கலாம். ஆமாம், அதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தாலே 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டு 9ஆம் இடம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கணவர் இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரேரு. பாருங்கள், நான் ஒரு பலன் சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே பெண்கள் ஜாதகம் கொண்டு வந்துட்டேன். ஆண்கள் ஜாதகம் சொல்லி பெண்கள் ஜாதகம் வரேன். உங்களுக்கு புரியுதா? ஆண்கள் ஜாதகு ஆயுள் பலம் ஏதோ ஆயுள் பலம் எப்படிலாம் பார்க்கணும் அப்படிங்கிறதையும், பெண்கள் ஜாதகம் எப்படிலாம் பார்க்கணும் அப்படிங்கிறதையும் அப்படியே கோர்வையாகவே சொல்லிட்டு வரேன். ஜாதகத்தை ஓரளவுக்கு புரிஞ்சு உணர்வதில் தான் இருக்குது அந்த கலை. சரிங்களா? கால்நடையால் இறப்பு ஏற்படுமா? ஆடு மாடு முட்டுறதுனால இறப்பு, இந்த காளை மாடு முட்டிச்சு, நாய் கடிச்சிச்சு அதனால் இறப்பு வருதா? அதுவும் 4ஆம் வீட்டு அதிபதி. 4ஆம் வீட்டு அதிபதி தொடர்பு கொள்ளணும். அந்த இறப்போடு தொடர்பு கொள்ளணும். எப்படி இருக்கணும்? 8ஆம் வீட்டு அதிபதியாக லக்னாதிபதியாக தொடர்பு கொண்டிருக்கணும். நடக்கிற தசையை பார்க்கணும். தசநாதனோட அந்த 4ஆம் வீட்டு அதிபதி பங்கு கொண்டிருக்கணும். 6ஆம் வீட்டு அதிபதி தொடர்பு கூட அசோசியேட் பண்ணி இருந்திருப்பார். அந்த 6ஆம் வீட்டு அதிபதியோடு லக்னாதிபதி சம்மந்தப்பட்டிருக்காரான்னு பார்க்கணும். நீங்கள் அதையும் பார்க்கணும். அப்போ ஆயுதத்தால் மரணம்னா செவ்வாயின்னு சொல்கிறாங்க, தண்ணீரால் கண்டம்னா சந்திரன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து என்ன சொல்லுது, புனை சுருட்டுக்கள் அப்படின்னு சொல்லலாமா? அதெல்லாம் இல்லை. ஆயுளுக்கு உண்டான விதிகள் மட்டும் இப்படி தான், கண்ணை மறைக்கும், கவனமாக பார்க்கணும். 2 7ஆம் வீட்டு அதிபதிகள் மாரகாதிபதிகள். அப்போ 2 7ஆம் வீட்டு அதிபதிகளோடு வந்து சனி சம்மந்தப்படுறாரு அப்படின்னா சனி வந்து லக்கண ரீதியாக கொடும்பாவியாக இருக்கணும். கொடும்பாவியாக இருந்தால் மட்டும்தான் மாரகம்னா என்ன, நோயால் கடந்து இறக்கக்கூடிய ஒரு நிலை வரும். ஆமாம், பாதகாதிபதியால் இறப்பு ஏற்படுமா? கட்டாயம் பாதகாதிபதியால் இறப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அந்த பாதகாதிபதிக்கு மாரகாதிபதி தொடர்பு இருக்கணும், அவங்களுடைய தசை நடக்கணும். சரி, அவங்களுடைய தசை நடந்தால் இறப்பு வந்துடுமா?
அதுதான் இல்லை. நான் சொன்னது போல் லக்கணாதிபதியும் 8ஆம் வீட்டு அதிபதியும் பலவீனமாக இருக்காங்களான்னு பாருங்கள். ஒரு ஜாதகம் நேற்றை பார்த்தனே, லக்கணம் நம்ம லக்கணம் 10ஆம் வீட்டு அதிபதி 87 வயசு ஆச்சு. ஆள் கம்பீரமாக நடந்தாப்புல ஜாதகம் பார்க்க. அந்த ஜாதகம் பார்த்துட்டு சொல்கிறேன், உங்களுக்கு இன்னும் 10 வருஷம் ஆயுள் இருக்குன்னு தான் சொல்லியிருக்கிறேன். ஆமாம், ஒரு சில ஜாதகருக்கு ஆயுள் பலம் பார்த்தா அப்படியே அப்பட்டமாக தெரிஞ்சிடும். 87 வயது ஆள் தெளிவாக இருக்காப்புல, கண் பார்வை கண் மாதிரி இருக்குது. நேரில் ஜாதகம் பார்க்க போகிறாங்க, தெளிவாக பேசுகிறாங்க. வயதான தோற்றமே தெரியல, வயது 87. இன்னும் 10 வருடத்துக்கு வாழ்க்கை இருக்குது. 97 தான் மரணம் அப்படிங்கிறத பார்த்து சொல்கிறேன். அதனால் ஆயுளுக்கு நிறையா விதி இருக்குது. லக்கண சந்தியில் பிறக்கிறது குற்றம். அற்பாயுள் ஜாதகத்துக்கு லக்கணாதிபதி 8ஆம் வீட்டு பலவீனமாக இருக்காரா, மோசமான தசை நடக்கான்னு பாருங்கள். லக்கணம் முதல்ல சரியானு செக் பண்ணிக்கிட்டால் தான் இத்தனையும் உங்களுக்கு கணிக்க முடியும். லக்கணம் தப்பாக இருக்குது அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது. நன்றி. அடுத்த வீடியோவில் ஜோதிட ரீதியான வேறு சில பலன்கள் உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.